நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி, நீ சொல்லுமா, பார்ட்டி எப்படி இருந்தது? மா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. அங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மோகன் தான் என்கிட்ட சொன்னாரு, அம்மாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும், அவங்க குணமாகுற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு. நந்தினி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. அதனாலதான் மோகன் உனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. உன்னோட புகுந்த வீட்டுல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. மாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. நீங்க சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். வாங்க. வா வா, நானும் உனக்கு உதவி செய்யறேன். வா. அம்மா, பால் காய்ச்சிட்டீங்களா? இதோ பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. வீடு ரொம்ப வெறிச்சோடி போயிடுச்சு இல்லம்மா? தினம் அந்த குழந்தை எவ்வளவு அழுதுட்டு இருப்பான்லம்மா. நேரத்துக்கு பால் கொடுக்கலனா அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு தடவை பால்ல கொஞ்சம் சூடு அதிகமாயிடுச்சான். அவன் குடிக்கவே இல்ல. ஒரு தடவை கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்துட்டேன் போல இருக்கு, அப்பவும் குடிக்கல. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும். ஆமா, அவனுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா போதும், அப்படியே அவங்க அக்கா கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். 2 பேரும் சேர்ந்து வீட்டை 2 ஆக்கிட்டாங்கல்ல. இப்ப வீடு ரொம்ப வெறிச்சோன்னு இருக்குல்ல? ஆமாம்மா. குழந்தைங்க இருந்தாதான் வீடே கலையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அர்ச்சனா, அது வந்து கொஞ்ச நாளாவே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேம்மா. ஆனா என்னவோ தெரியல, உனக்கு சரியா படுமான்னு தெரியல. என்ன விஷயமா? பரவாயில்ல, சொல்லுங்க. அர்ச்சனா, இனிமே நீயும் கார்த்திக்கும் கூட குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிக்கணுமா? உனக்கு சீமந்தம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. கார்த்திக், பால். தேங்க்ஸ். எப்படி சொல்றது? இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியலையே. என்ன அர்ச்சனா, ஏதோ புலம்பிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல, சுமதா. அது எந்த புடவையை கட்டிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ராத்திரிலையா? இல்ல இல்ல, அது சும்மாதான். எப்படி சொல்லுவேன்? நீ எதுவும் சொல்லணுன்ற அவசியமே இல்ல. அப்படின்னா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர போறேன்னு எனக்கு தெரியும் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? என்ன? அதான் நீ சொல்ல வெக்கப்படுற அந்த விஷயம்தான். என்ன? அதான் நீ என்ன ரொம்ப காதலிக்கிற. இல்ல கார்த்திக். என்ன காதலிக்கலையா? இல்ல இல்ல, காதலிக்கிறேன். நானும் அதுதான் சொன்னேன். ஆனா போதும், மத்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். இப்பலாம் நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. கார்த்திக். அர்ச்சனா, எல்லா இடங்களிலும் தண்ணீர் தட்டுப்பாடு. பாட்டி, இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் பாத்தீங்களா? இது யாரு
யார் இதெல்லாம் அங்க போட்டு வச்சது? அங்கெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. என்ன தனம் புதுசா கேக்குற? ராகுல் தான் அந்த குப்பையெல்லாம் போட்டிருப்பான். அவனுக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. எங்க போயிட்டாரு? அம்மா சொன்ன விஷயத்த இன்னைக்கு இவர்கிட்ட பேசியே ஆகணும். என்னன்னு பேசுறது? அர்ச்சனா நீ இங்க இருக்கியா? எனக்கு எவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாரு. என்ன சீக்கிரம் எழுப்பிருக்கலாம்ல. ஐயோ நான் உங்களை எழுப்புனேங்க, ஆனா நீங்க தான் எந்திரிக்கவே இல்ல. ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தீங்க. தூக்கத்துல ஏதோ உளறிட்டு இருந்தீங்க வேற. அதனால எழுந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எந்திரிக்கவே இல்ல. என்னங்க? தூக்கத்துல உளறிருப்பேன். காலையில எப்படிதான் தூங்குறேன்னு எனக்கே தெரியல, அதுவும் இந்த கிளைமேட்ல. Oh God. அது கார்த்திக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கார்த்திக். சொல்லு. அது சீக்கிரம். அது வந்து அர்ச்சனா லேப்டாப் சார்ஜர் எங்க போச்சு? இங்கதான் இருந்தது. இருங்க பாக்குறேன். சீக்கிரம் எடுத்து வா அர்ச்சனா, டைம் ஆயிடுச்சு. அப்பா வர கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இன்னைக்கு இல்ல. நான் அவரோட போலனா அவர் நிச்சயமா டென்ஷன் அங்க- ஆயிடுவாரு. ஒருவேளை அந்த ட்ரால இருக்கும். கார்த்திக் லேட் ஆயிட்டே இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். லேப்டாப் சார்ஜர் காணும், அதான். கார்த்திக், கிளையண்ட் நமக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்ல. சீக்கிரம் கிளம்பு. சரிப்பா. அட சார்ஜர் இதுக்குள்ளே இருக்குப்பா. சாரி, நான் தான் அவசரத்துல பார்க்காம விட்டேன். சரி சரி சீக்கிரம் வா போலாம். சரிப்பா, அர்ச்சனா வரேன். இதெல்லாத்தையும் நீ ராத்திரி எடுத்து வச்சுக்க மாட்ட? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வந்தனா கழுத்து கிட்ட கத்தி இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்ப வெட்டி போனே தெரியல. இப்படியே போனா எப்படி? எனக்கும் ஒண்ணும் புரியலங்க. எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? வந்தனா நீ தானோ வந்தனா, நீ போய் அவளை பாரு, நான் இதை கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் போ. டீ கொண்டு வந்திருக்க வந்தனா நீ. கூட என்கிட்ட கூட. இல்ல நானே இங்க வச்சிடுறேன் வந்தனா நீ. அட நானே நீ கொண்டு போய் வைக்கிறேன். நீ போ. தேங்க் யூ. கதவு சாத்திட்டேன். இப்படியே ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. இதை என்ன பண்றது? இதுவே இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு பாருங்களேன். இது விளையாடுற மூட்ல இருக்க போல இருக்கு. எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா வந்ததுல இருந்து பாவம் ரூம்குள்ளேயே வச்சிருக்கோம். ஆனா எப்படி கூட்டிட்டு போறது? ஒரு வேலை பண்ணலாம். எல்லார்கிட்டயும் நான் டாக்டர் கிட்ட போகணும்னு போய் சொல்லலாம். இத கூடக்குள்ள வச்சு கொண்டு போயிடலாம். யா வந்தனா, நீ சொல்றது நல்ல ஐடியா. ஆனா பத்திரமா மறைச்சு எடுத்துட்டு போணும். நான் போய் கூட கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி, துணி ஏதாவது இருந்தா எடுத்து வைமா. துணி எடுக்கிறவன் வரப்போறா. நந்தினி, என்ன விஷயமா? என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னம்மா. அப்புறம் ஏமா உம்முன்னு உட்காந்துருக்க? நீ வந்ததுல இருந்து நான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசக்கூட இல்ல. வீட்ல நிறைய விருந்தாளிங்க இருந்தாங்க இல்லையா? அதை விட நேத்து பார்ட்டி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சின்னம்மா. எல்லா பார்ட்டி மாதிரி தான் இருந்தது. அவங்களோட ஆபீஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம். நந்தினி, சின்னம்மா கிட்ட நீ எதையோ மறைக்கிறல்ல? என்ன விஷயம் நந்தினி? சொல்லுமா. சின்னம்மா, இப்ப நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நான் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்லக்கா. நந்தினி கிட்ட அவங்க புகுந்த வீட்டை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். 2 நாளா உட்காந்து பேச நேரம் கிடைக்கல. இப்ப நேரம் கிடைச்சது, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏங்கா, அனுஜோட குழந்தைங்க இருந்தப்ப வீடு கலகலன்னு இருந்ததுல? ஆமா, குழந்தைங்களோட விளையாடினது நேரம் போனதே தெரியல. ஏமா சாந்தி, நீ அர்ச்சனா கிட்ட பேசுனியா?
என் மனசுல பட்டதை நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? முதல்ல அவ பயந்து போயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அர்ச்சனா கிட்ட இதை பத்தி பேச ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஆனா நிச்சயம் அவ கார்த்திக் கிட்ட இதை பத்தி பேசுவா. நல்லதா போச்சு. மனசுல ஏதாவது ஆசை இருந்தா உடனே பசங்க கிட்ட சொல்லிடணும். என்ன விஷயம் சின்னம்மா? ஒண்ணு இல்ல, எங்க 2 பேருக்கும் ஒரு ஆசை. நம்ம வீட்லயும் எப்பவும் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கணும்னு. பின்ன என்னம்மா, எவ்வளவு ஆசை தெரியுமா எங்களுக்கு? பேரம் பேத்திய மடியில வச்சு கொஞ்சணும்னு இருக்காதா? அதான் நேத்து அர்ச்சனா கிட்ட நான் பட்டுன்னு சொல்லிட்டேன். ஆ, யார் கண்ணிலையும் படாம வெளியில கூட்டிட்டு போய் விளையாட வச்சு கூட்டிட்டு வரணும், புரியுதா? அம்மாடி வந்தனா? பாட்டி, எங்கடா கிளம்பிட்டீங்க? பாட்டி வந்தனா அவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இவ்வளவு பெரிய கூடை எடுத்துக்கிட்டா? என்ன இருக்கு இதுல? அம், அ, வந்தனாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் பாட்டி, ஷாலு மத்த திங்ஸ் எல்லாம். அதுக்கு கொஞ்சம் டீசெண்டா அழகா ஒரு கவர்ல எடுத்துட்டு போலாம்ல. நீங்க எடுத்துட்டு போற இந்த கூடையை பார்த்தா பழம் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல பாட்டி, டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. டேய், எதுக்குடா இப்ப அவசரப்படுற? இப்ப போய் ஃபிளைட்டையா பிடிக்க போற? கொஞ்சம் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாட்டி, இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். பாட்டி நிச்சயமா இத பார்க்க போறாங்க. சூர்யா, எனக்கே ஒண்ணும் புரியல. இப்ப நம்ம இதான் சூர்யா, என்னாச்சு? பாருங்க. எங்க போச்சு அது? அங்க இருக்கு. சீக்கிரம் பிடிங்க. வந்தனா சீக்கிரம். பாட்டி மட்டும் இத பாத்துட்டாங்க, நம்ம கதை அம்மாடி அவ்வளவு. வந்தனா? இந்தா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இதுல வச்சுக்க. என்ன திரு திருன்னு முழிக்கிற? சீக்கிரம் வச்சுட்டு கிளம்பு. நேரமாச்சுன்னு சொன்னீங்கல்ல. வந்தனா சீக்கிரம் எல்லாத்தையும் சரியா வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் சம்மந்தி அம்மா, இந்த கூடை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எதுக்காக கூடை வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா தானே இருக்கு, எடுத்துட்டு போங்க. ஆனா சம்மந்தியம்மா, சம்மந்தி, இந்த காலத்து பசங்களோட ஃபேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம காலம் மாதிரி அவங்க கிடையாது. இப்ப எல்லாரும் அவங்க இஷ்டப்படி தான் பண்றாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இந்த வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அது வந்தனாவா இருந்தாலும் சரி, சுகன்யாவா இருந்தாலும் சரி, தேவையில்லாம என்ன 4 வார்த்தை பேச வைக்கிறீங்க. பின்ன என்னவா? என்னடா என்னடா இதெல்லாம்? எங்க இருந்துடா தூக்கிட்டு வந்த இத? எதுக்காக வீட்ல வச்சிருக்கீங்க? சாரி பாட்டி, இது தெரியாம நம்ம வண்டிக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான். பாட்டி, எல்லா விஷயத்தையும் அப்புறமா உங்ககிட்ட சொல்றோம். இப்ப இத வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரோம். ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்கு, டென்ஷனா இருக்கு. சூர்யா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புப்பா. இத இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்க முடியாது சூர்யா. பாட்டி, அது முதல்ல நீங்க 2 பேரும் போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி. வா வந்தனா. சரி. அர்ச்சனா, என்னம்மா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஐயோ, என்னன்னு தெரியலமா. எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, சரியா வர மாட்டேங்குது. நான் சொல்லி கொடுக்கிறேன் இரு. இப்படி கொடு. இத இப்படி ஓரத்துல மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒட்டணும். பெரியம்மா இப்ப எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தல, அதே மாதிரி நீயும் செய்ய, அழகா உனக்கு வரும். ஆ, உங்க அம்மா வந்தனாவுக்கு சீமந்தம் பண்ற ஏற்பாடுகள்ல இருக்காங்க போல இருக்கு. வீடே இப்ப கலகலன்னு இருக்கும்ல? விசேஷம் அந்த மாதிரிமா. நம்ம வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்தது. லக்ஷ்மி பிறக்கறதுக்கு முன்னால சீமந்தம் பண்ணோம். நம்ம எவ்வளவு பேரை கூப்பிட்டோம், உனக்கு ஞாபகம் இருக்கா சாந்தி? நான் ஒண்ணு சொல்லவா? கல்யாணம் பண்ண வீடு கலையாதான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு கவலை, ஒரு பயம் சூழ ஆரம்பிச்சிடும். ஆனா சீமந்த மாதிரியான விசேஷத்துல எல்லாரோட மனசுலயும் சந்தோஷம் தான் இருக்கும், நம்பிக்கை தான் அதிகமாகும்ல. என்ன சாந்தி? உண்மைதான்க்கா. எந்த பொண்ணும் இந்த நாள அவ வாழ்க்கையில மறக்கவே மாட்டா. அர்ச்சனா, நீ வச்சிருமா, அவங்க பாத்துப்பாங்க. பொழுது போயிட்டு இருக்குல்ல, மாடியில மிளகா காய போட்டிருக்கு. உமதா கிட்ட சொல்லி அதை எடுத்துட்டு வர சொல்லு. ம், ஆ, நீ போமா. சரி.
அர்ச்சனா ஏமா நீ கார்த்திகிட்ட பேசுனியாமா? இல்லம்மா, இன்னைக்கு காலையில எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்கல்ல. சீக்கிரம் போனா சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. அக்கா பேசாம இன்னைக்கு கேரட் அல்வா பண்ணலாமா? ஆ, கார்த்திக்கு ரொம்பவே பிடிக்கும். அர்ச்சனா சாயந்தரம் அவன் வந்த உடனே எடுத்து கொடுக்கணும். சரி, நான் எப்ப திரும்பி வருவாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டுடுறேம்மா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா என் பேட். ஏ ராகுல், ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடாம ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சா என்ன குறைஞ்ச போயிடுவேன். அம்மா ப்ளீஸ்மா. ஏ ராகுல், சொன்னா கேளு. தோ இதோ இருக்கு. கிடைச்சிருச்சா? கிளம்பு. அட டேய் ராகுல், இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. ஆமா, இதுல என்னமா இருக்கு? நீ இங்க இருந்து போ, விளையாடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. போடா, கீழே போய் விளையாடு. அம்மா ஒரு போடா. நிமிஷம். அம்மா ராகுல், ம்? என்னப்பா ஆச்சு உனக்கு? உன் முகம் எதுக்காக இப்படி வாடி போயிருக்கா? அது அம்மா எல்லாத்துக்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்க. எதை மறைக்கிறாங்க? என்னன்னு எனக்கு தெரியல. அத பார்த்ததுனால தான் என்ன வெளிய அனுப்பிட்டாங்க. ரொம்ப புதுசா இருக்கே. இப்பெல்லாம் அப்படிதான் நடந்துக்கிறான். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லார்கிட்டயும் எதையும் மறைக்கிறாங்க. சில நேரத்துல பாலா, சில நேரத்துல வந்தனா, இப்ப சுகன்யா. தெளிவா யாரும் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு புரியல. ராகுல், நீ எதுக்குப்பா என் பின்னாடியே வர? போ, போய் வெளியில விளையாடு. ம்? ம். நான் கார்த்திக் கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? அம்மா, நீ கார்த்திக் கிட்ட சொல்லிட்டே இல்லையான்னு வேற கேட்பாங்க. எப்படி சொல்றது? வேண்டாம், போன்ல பேசினா ஒரு மாதிரி இருக்கும். நேர்ல வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன். இந்த பாலா, இதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. எதையும் மறக்க கூடாது, சரியா? பாலா, சொல்றத கேக்குறியா இல்லையா? என்னம்மா, என்ன வாங்கிட்டு வர சொல்லி பாலாவை நீங்க இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா வாங்க. வந்தனா, என்னம்மா இது? டாக்டர் என்ன சொன்னாருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலாம்ல. அது டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நோ டென்ஷன், நோ ப்ராப்ளம். அதையே இவ சொல்ல மாட்டேங்கிறா. இவ என்ன வாயில குழக்கட்டையா வச்சிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, எல்லாம் நல்லதா இருக்கா. இதுல சொல்ல என்ன இருக்கு? அட வந்தனா நீ, நீங்க எப்ப வந்தீங்க? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஓ, கூடக்குள்ள இருக்கா? காட்டுங்க. ராகுல், கொடுங்க நீ. சொன்ன இதுல கேளு. என்ன இருக்கு? கொடுங்க. ராகுல், என்ன சொன்ன கேளு, ஒண்ணும் இல்ல. அட வாவ், இது குட்டி பப்பி. ஆ, ஆமா, இதோட பேர் என்ன? இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அம்மா, இது கொஞ்சம் பாருங்களேன்.